வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு அழகான நகரம் தான் பார்க்க போகிறோம். அந்த நகரத்தின் பேர் வந்து கொல்மார். இது சுற்றுலா பயணிகளை மிகவும் ஈர்க்கிற ஒரு நகரம். இந்த நகரத்தின் அந்த வீடுகள அமைப்பும், அதாவது பழைய காலத்தின் பாரம்பரியத்தை மாற்றாமல் அந்த வீடுகள அமைப்பும், அதுக்கு வேறு வேறு வர்ணம் பூசி இருக்கிறமே ஒழிய அந்த பாரம்பரியம் இப்போவும் பேணி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதுகின்ற ஒரு வடிவும், அதை விட அந்த 2 ரோட் சைட்டும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்குது. அதால் இந்த இடத்தை இந்த அமைதியான கால்வாயை சொல்கிறது தேவதை கதையின் நகரம் என்று சொல்கிறது. இந்த கொல்மார் நகரம் மிகவும் பிரபலமான பகுதியான லிட்டில் வெனிஸ் என்று சொல்லி சொல்கிறது படகு பயணம். இந்த படகு பயணம் இந்த ஒரு அமைதியான கால்வாயில் கிட்டத்தட்ட 25-30 நிமிடங்கள் படகுல பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அந்த படகுல கணக்க பாலங்களை கடந்து சென்றோம். அந்த பாலங்கள் கூட ஒரு பாலம் சரியான பதிவாக இருந்துச்சு. அப்போ வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் படி தலையை கீழே குனிஞ்சு போங்கன்னு சொல்லி அந்த படகுல போகைக்குள்ள அதை படகை ஓட்டி கொண்டிருக்கிறாள் அந்த விளக்கங்களை சொல்லி கொண்டு வந்தார். இது இங்கே யார் பாவிச்சது, இது கூட இந்த நகரம் ஜெர்மன் எல்லைக்கு பக்கத்தில் இருக்கிறதால இதில் ஃப்ரெஞ்சும் ஜெர்மன் கலாச்சாரமும் கலவையாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், அந்த கட்டிடம் வாழ்க்கை முறை எல்லாமே ரெண்டையும் சேர்ந்து தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், அதை விட இது ஒரு அதாவது நகரத்தின் வரலாறு, கால்வாயின் முக்கியத்துவத்தை பற்றி, மக்களோட வாழ்க்கை முறை பற்றியும் அந்த சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொண்டாரங்களோட இந்த பயணம் ஒரு அழகை ரசிப்பதோடு மட்டும் இல்லாமல் அந்த வரலாற்றையுமே அறிய உதவுது. நார்மலாக வசந்த காலம் கூட காலங்களில் இந்த பகுதி ஃபுல்லாகவே பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. குளிர் நேரங்கள், அதாவது கிறிஸ்மஸ் டைம் பல நிற வர்ண லைட்டுகளால் சோடிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த காலப்பகுதி பார்க்க மிகவுமே அழகாக இருக்கும். இந்த கால்வாயின் வழியாகத்தான் பழைய காலத்தில் அதாவது போக்குவரத்துக்கு இந்த கால்வாயை யூஸ் பண்ணிடுவேன். மீன், காய்கறிகள் மற்றும் பிற பொருட்களை சிறிய இந்த படகுகள் மூலம் ஒரு நகரத்திலேருந்து அடுத்த பல பகுதிகளுக்கு எடுத்து செல்லப்பட்டதுன்னு சொல்லி சொல்லிக்கிறேன். இது அதால தான் அதன் பேர் லிட்டில் வெனிஸ்ன்னு சொல்லி சொல்கிறதாம். இது பல நூற்றாண்டுகளாக பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் ஆகிய நாடுகளோட ஆட்சிக்குள்ள மாறி மாறி இருந்தது. இதால தான் அந்த கட்டிட வேலையிலெல்லாம் பார்த்தா பிரெஞ்சு ஜெர்மன் பாரம்பரியத்தின் ஒரு கலவையாக தான் நாங்கள் காணப்படுது. அதை விட இந்த கால்வாய் பெரும்பாலும் சுற்றுலா பயணிகளை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதை விட அந்த கால்வாயின் ஒவ்வொரு பக்கத்திலையும் கணக்க சுற்றுலா விடுதிகள் காணப்பட்டன. அந்த விடுதிகளில் கூட வர்ற டூரிஸ்ட் வர்றாக்கள் எல்லாம் அங்கே தங்கி நின்று அந்த இடத்த பார்க்குறதும் இந்த கொல்மார் ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமாக இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு வரலாற்றை கொண்டதாம்னு சொல்லிச்சிடும். அதாவது கிறிஸ்துக்கு பின் 9ஆம் நூற்றாண்டிலேயே இந்த நகரம் இருக்குதாம்னு சொல்லி அப்போவே அந்த இதுண்ட அதாவது பழைய காலத்தின் பாரம்பரியத்துக்கு இப்போவுமே இந்த இடம்தான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாம்னு சொல்லி. ஏன்னா அதில் அந்த பழைய காலத்தில் மரங்களால் வீடை கட்டினு சொல்லி இந்த மரங்கள் கட்டிடங்களில் தெரியும். ஸ்டில் அந்த மரங்களை அவை கலரை மாற்றி இப்போவுமே அந்த வீடுகளில் அந்த மரங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த அமைப்பு ஃப்ரான்ஸ்லேயே இந்த இடத்துல தான் கூட இருக்குதுன்னு சொல்லி, இங்கே தான் அந்த பழமையை மாற்றாமல் அப்படியே வச்சிருக்கிறோம்னு சொல்லி. அதை விட அந்த 2 பக்கமுமே வேறு வேறு வித்தியாசமான உணவகங்களும் காணப்பட்டது. இந்த நகரம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு வடிவான இடம் என்று சொல்லி இங்கே கணக்க நிகழ்ச்சிகளுக்கான படப்பிடிப்பு நடக்கிறதுன்னு சொல்லி சொல்லிக்கிறோம். இங்கே இந்த வீடியோ ஒரு குறுகிய நேரத்தில் உங்களுக்கு கொல்மாறுண்டு ஒரு சின்ன பயணமோட காட்டி கிடக்கு. அதாவது உங்களுக்கான நேரம் இருக்கைக்குள்ள நீங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கிறாக்கள்னு சொன்னால் இந்த கொல்மாறுண்ட நகரத்தை ஒருக்கா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அதை விட யாராவது ஃப்ரான்ஸுக்கு போக சந்தர்ப்பம் கிடைச்சா இந்த கொல்மாரில் படகு பயணத்தை மேற்கொண்டு பாருங்க. அதோட அந்த தெருவில் நடந்து அந்த தெருவை சுற்றி பாருங்க. அதை சுற்றி பார்க்குறதுக்கே அந்த இடம் ஒரு பழைய தொன்மையை பார்க்கக்கூடிய மாதிரி, அதோட சேர்ந்து அந்த இயற்கையை ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுக்கான அதாவது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இந்த படகு பயணம்
மிகவும் ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும். அந்த படகு பயணத்தில் வந்து மிகவுமே சிறியவர்கள் வந்து சந்தோஷப்பட்டு கொண்டு அவையிலும் அந்த இயற்கையை ரசித்து கொண்டு அதோடு சேர்ந்து ஆங்காங்கே இருக்கிற பறவைகளையும் பார்த்து கொண்டு அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.